ஆவின் மகளிர் நல சங்கத்தின் சார்பில் குடியரசு தின விழா 26/1/2026 திங்களன்று மதியம் ஆவின் மகளிர் நல சங்கத்தின் சார்பில் சென்னை பெரம்பூரில் உள்ள அன்னதான சமாஜம் அரங்கில் சிறப்பு கூட்டம். அதனைத் தொடர்ந்து ஆவினில் பணிபுரியும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டது. சங்கத்தின் தலைவர் சிவகாம சுந்தரி நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் மாணிக்கவல்லி வரவேற்புரை நல்கினார். சிறப்பு விருந்தினராக பி. வனிதா டிஜிஎம் அவர்களும் புலவர் கலியன் சம்பத்தும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கவியரங்க நடுவர்களாக புலவர் கலியன் சம்பத்தும் புலவர் நாகராஜனும் இணைந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கவிதை போட்டி நடத்தி போட்டியில் பங்கு கொண்ட அனைவரும் அருமையாக கவிதை படித்ததாக பாராட்டினர். ADZAP எனும் விளம்பர போட்டியை வைதேகி, ராமநாராயணன் இருவரும் சிறப்பாக நடத்தினர். மற்றும் இசை நாற்காலி, எலுமிச்சம்பழம் ஸ்பூனில் எடுத்து வருதல், பாட்டுக்கு பாட்டு ஆகிய போட்டிகளும் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சங்கத் தலைவர் சிவகாம சுந்தரியுடன் துணைத் தலைவர் மாணிக்கவல்லி, செயலாளர் கல்பனா, பொருளாளர் ரேவதி, இணை பொருளாளர் பிரிசில்லா, இணை செயலாளர்கள் தாட்சாயினி, சுஜிதா, செல்வராணி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ராஜஸ்ரீ, ஈஸ்வரி, தீப சௌந்தரி, சுசீலா, அர்ச்சனா, ஹேமலதா ஆகியோர் சிறப்பாக பணியாற்றினர். ஆவின் மகளிர் நல சங்கத்தின் தலைவர் சிவகாம சுந்தரி அவர்கள் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் உலக மகளிர் தினம் 9/3/2026 அன்று சென்னை தியாகராய நகர் பசும்பொன் தேவர் மண்டபத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் என்றும் பரிசுகளும் கோப்பைகளும் மாண்புமிகு பால்வள அமைச்சர், நிர்வாக இயக்குநர், இணை நிர்வாக இயக்குநர், பொது மேலாளர், நிர்வாகம் மற்றும் உயர் அதிகாரிகளின் முன்னிலையில் வழங்கப்படும் எனவும் இந்த ஆண்டு 24ஆம் ஆண்டு மகளிர் தின விழா அடுத்த ஆண்டு வெள்ளி விழா இதைவிட மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் என தெரிவித்தார். மேலும் மகளிர் தின விழாவில் ஆண்டுதோறும் முதியோர் இல்லம், மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லம் போன்ற பல இல்லங்களுக்கும், விழிப்பார்வை திறன் இழந்தவர்களுக்கும், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கும் பல உதவிகள் செய்யப்படுவதாகவும், எங்கள் சங்க உறுப்பினர்கள் இதற்கு மனம் உவந்து உதவிகள் செய்து வருவதாகவும் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். ஆவின் மகளிர் நல சங்கத்தின் சார்பில் நடத்தப்படுகின்ற 24ஆம் ஆண்டு மகளிர் தின விழா வருகின்ற 9/3/2026 அன்று சிறப்பாக பசும்பொன் தேவர் மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன் ஆண்டுதோறும் நாங்கள் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் பல்வேறு போட்டிகள் வைப்போம். அதே போல இன்று குடியரசு தின நாளிலே, உலகமே போற்றுகின்ற இந்த குடியரசு தின நாளிலே குடியரசு தின வாழ்த்துக்களை கூறி தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் கவிதை போட்டி, லெமன் அண்ட் ஸ்பூன், மியூசிக்கல் சேர், ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறாப்புல ஆட்ஸாப் போன்ற பல்வேறு போட்டிகளை, அந்தாட்சரி, இந்த மாதிரி பல போட்டிகளை இன்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் வெற்றி பெற்ற வீரர்கள் வீராங்கனைகளுக்கும் வெற்றி கோட்டினை தொட்டவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர், மதிப்புக்குரிய நிர்வாக இயக்குனர் மற்றும் உள்ள அதிகாரிகள் முன்னிலையில் பரிசுகள் வழங்குவோம். இதை தவிர நாங்கள் மகளிர் தின விழாவில் முதியோர்களுக்கும், கண்கள் தெரியாத கண்மணிகளுக்கும், வறுமை கோட்டிலே இருக்கின்ற பெண்களுக்கும் பல பேருக்கும் நாங்கள் அன்று உதவிகள் செய்கின்றோம். இதற்கு எங்கள் ஆவினில் பணிபுரியும் அனைத்து தோழர்களும் தோழிகளும் நன்கொடை அளித்து விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுக்கிறார்கள். அடுத்த வருடம் வெள்ளி விழா என்பதனால் இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மேடம் டிஜிஎம் ஃபினான்ஸ் வனிதா மேடம் அவர்கள் சில ஆலோசனைகளை கூறினார்கள். மற்றும் கவியரங்கத்தை நடத்துவதற்கு வந்திருக்கின்ற நடுவர்கள் புலவர் கலியன் சம்பத் அவர்களும் புலவர் நாகராஜன் அவர்களும் இன்று கவிதை பாடினவர்களை பற்றி சிறப்பாக பாராட்டி கூறினார்கள். ஆவினில் பணிபுரிகின்ற நாங்கள் வெறும் எழுதுகோலும் மிஷினரியும் மட்டும் இல்லாமல் கவிதையும் பாடுவோம் என்பதை புலவர்கள் இன்று மனதார பாராட்டி கூறினார்கள். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்விற்கு பொருளாளர் ரேவதியும் இணை பொருளாளர் பிரிசில்லாவும் இணைந்து நன்றியுரை வழங்கினர்.